இந்த ஒரு சரித்திரம் மட்டும் பாகவதத்துல இல்ல, பாரதத்துல இல்ல, ஹரிவம்சத்துல இல்ல, விஷ்ணு புராணத்துல இல்ல. அது அத்தனையிலயும் இல்லாத ஒரு கதை கிருஷ்ணரை பத்தி இருக்கு. ததிபாண்டன் சரித்திரம்னு பேரு. கிருஷ்ணர் என்னன்னா தாய் யசோதையை பாடா படுத்துவர். ஒரு நாள் அப்படி தெருவில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அம்மா சொல்லிட்டா, திருஷ்டுவா தாம கிரகண சட்டுலாம் பட்டவா வாங்க நான் கட்டி போடுறேன். கிடுகிடுன்னு ஓடிட்டு இருக்காரு. இவரும் மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்குறது. அப்ப தயிரை விற்கக்கூடியவன் ஒருவன் வந்தான். அவன் வித்துட்டான். அன்னைக்கு விற்க வேண்டிய தயிரை வித்துட்டான். இப்ப கிருஷ்ணர் ஓடி வந்துட்டு இருக்கார். ததிபாண்டா ததிபாண்டா. என்னப்பா கிருஷ்ணர், எங்க அம்மானு துரத்துறா ததிபாண்டா. என்னடா நான் பண்ணணும்? அந்த பானைக்குள்ள நான் ஒழியணும் ததிபாண்டா. ஒழிஞ்சுட்டார். கவுத்தார், 2 ஓட்டையை போட்டார். அது வழியா கண் வழியாது பார்த்துட்டு இருக்கு கிருஷ்ணர். அது பாண்டத்துக்குள்ள போயிட்டு அம்மா வந்தார். அவர் அப்படியே பாண்டத்து மேல கைய வச்சு டக்கு டக்கு டக்குன்னு தவில் நம்ம கட்டம் கார்த்திக் மாதிரி ஏதோ தட்டின்னு இருக்கார். அப்படி தட்டின்னு இருக்கும் போது இந்த குழந்தை அம்மா வந்து கேட்டா, கிருஷ்ணன் எங்கேயாவது பாத்தியா? ததிபாண்டன் எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணருக்கு ஒரே சந்தோஷம். அப்பா நமக்காக ஒரு பொய்யாவது இவன் உருப்படியா சொல்லியிருக்கானே. அம்மா அப்படி ஓடி போயிட்டா. போன உடனே கிருஷ்ணன் சொல்றார், கதவை தட்டுறார். கதவுனா என்ன? அங்க இருக்கக்கூடிய பானை. என்ன விழ விடு ததிபாண்டா. விட மாட்டேன். ஐயோ எங்க அம்மா கிட்டே மாட்டின்னு இருக்கலாம் போல இருக்கு, உங்ககிட்ட மாட்டிவிட்டேன், என்ன விடு. விட மாட்டேன். என்ன கொடுத்தா விடுவேன்? மோக்ஷம் கொடுத்தா விடுவேன். என்ன ஒரு பார்ட்டர் சிஸ்டம் பாருங்க. வெளியில விடுறதுக்கு மோட்சம் கேட்டான். சரி கொடுக்கறேன், இப்ப என்ன விடு, விட்டு தொலை அப்படின்னார். விட மாட்டேன். அதான் கொடுக்கிறேன்னு விட்டேனே. இல்ல எனக்கு மட்டும் நீ கொடுத்தா போராது, என்னோட இருக்கக்கூடிய இந்த பானைக்கும் சேர்த்து கொடுக்கணும். பெருமாள் சொன்னார், யோ இது வரைக்கும் ரூலே கிடையாது. அப்பான சகடம் எல்லாம் மேல வைகுண்டத்துக்கு வராது, அதெல்லாம் அச்சேதன வஸ்து, ஏதாவது நீ பண்ணு. சரி உனக்காக எக்ஸெப்ஷன். ஆர்டிகல் செக்ஷன் 40ல 40B நான் அந்த பானைக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுக்கிறேன். பானை மட்டும் மோட்சத்துக்கு வரலாம்னு சொல்லி பானைக்கும் சேர்த்து மோட்சம் பெற்றானாம் ததிபாண்டன். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணர் கிட்ட பிராவண்யம் இருக்கின்றதா ததிபாண்டனை போலே. அதனால இந்த இடத்துல சொல்றார், இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே. இங்கு இல்லை. சூக்ஷ்மம் இருக்கு பார்த்தா. இவன் சொன்னது அசத்தியம். அதாவது கிருஷ்ணர் இங்க இல்லைன்னு சித்தாந்தப்படியும் அசத்தியம். எந்த இடத்துல பகவான் இல்லை? இவர் என்ன சொல்லியிருக்கார்? இங்கு இல்லை அப்படின்னா அசத்தியம் தானே. ஆனா அசத்தியம் பேசினவனுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து. என்ன சுவாமி அப்படின்னா நாங்களும் பேசிவிடலாமே. இப்ப திட்டினவனுக்கும் மோட்சம்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா நன்னாவே சேர்ந்து திட்டினா பதவி வரைக்கும் கிடைச்சிரும் இல்லையா? பெருமாள் என்ன சேர்த்தே திட்டலாமேனா திட்டினபடியால் அல்ல, அவனுக்கு இருந்த அந்த பக்தியினால் கிருஷ்ணருக்காக சித்தாந்தத்துக்கு விருத்தமா கூட சொல்லி மோட்சம் கிட்டிற்றே. அதனால இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே.